ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம். ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம். ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம். இதை சொன்னாலே மனசுக்குள்ள ஒரு புத்துணர்வு வருங்க. இன்றைக்கி கந்த சஷ்டியுடைய 4வது நாள். காலையில் எழுந்துச்சு குளித்து ரெடியாகி வந்தாச்சு. சாமியை போய் மறுபடி அலங்காரம் பண்ணி சாமி கும்பிடலாம் வாங்க. இப்போ நான் சாமிக்கு வச்சுருந்த பூவெல்லாம் எடுத்துடலாம். வெத்தலை பாக்கு, இந்த வெத்தலை பாக்கு நாமளே போட்டுக்கலாம். பூ எல்லாத்தையும் எடுத்துடலாம். எடுத்துட்டு இந்த விளக்கில் இருக்கிற திரி எல்லாமே மாற்றிடலாம். நேற்றுக்கு போட்ட கோலம் இதெல்லாம் சுத்தம் செஞ்சுட்டு இன்றைக்கி புதுசாக ஃப்ரெஷ்ஷாக கோலம் போட்டுக்கலாம். சட்கோணம் புதுசாக சட்கோணம் போட்டாச்சு. போட்டு பூ இன்றைக்கி எனக்கு செம்பருத்தி பூ தான் இருந்தது வீட்டில். அதனால் செம்பருத்தி பூ மட்டும் வச்சுட்டேன். இன்றைக்கி 4வது நாள் அப்படிங்கிறதுனால 4 விளக்கு சா ரா வா நா 4 விளக்கு ஏற்றியாச்சுங்க. சரவண அப்படிங்கிற அந்த 4 எழுத்து மந்திரத்தில் 4 விளக்கு ஏற்றிருக்குது. அப்புறம் ஓம் சரவணபவா எப்பவும் போல் சொல்லியாச்சு. சாயந்தரம் பாட்டு படிச்சுக்கிறேன். நேற்றுக்கு முருகர் எனக்கு டைம் ஒதுக்கி படிக்கிறதுக்கே எனக்கு டைம் கொடுத்துட்டாரு. அவரே எனக்கு கொடுத்துட்டாரு. எனக்கு படிக்க முடியலேன்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தேன். அப்போ அவரே எனக்கு டைம் ஒதுக்கி கொடுத்தாரு. நான் படிச்சுட்டேன். வேல்மாரில் தான் படித்தேன். இன்றைக்கி சாயந்தரம் அதே மாதிரி டைம் ஒதுக்கி கண்டிப்பாக கொடுப்பாரு. நான் படிச்சிருவேன். ஏதோ ஒரு மந்திரம், கந்த சஷ்டி கவசம், வேல்மாறல், நமக்கு பிடிச்சது. இல்லை வேலோட அந்த போற்றிலாம் இருக்குது, அது எந்த மாதிரி வேணாலும் படிக்கலாம். கந்தர் அனுபூதி அந்த மாதிரி எது வேணாலும் படிக்கலாம். நெய்வேத்தியம் இருங்க எடுத்துகிட்டு வந்துடுறேன். இன்றைக்கி நெய்வேத்தியம் பால் தாங்க. பாலில் நாட்டு சக்கரை போட்டு சூடாக இருக்குது. இன்றைக்கி நாட்டு சக்கரை போட்டு பால் நெய்வேத்தியமாக வச்சுருக்கிறேன். இன்றைக்கி என்ன வேண்டுதல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சொந்த வீடு வேணும் அப்படின்னு நினச்சிட்டு வேண்டுதல் வச்சுருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கும் நம்ம வீடு பராமரிக்கணும், அதுக்கு பணம் எதுவும் ரெடியாக மாட்டேங்குதே அப்படிங்கிறவங்களுக்கும், இடம் வாங்க முடியலையே இடம் வேணுமே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் என்னோடய வேண்டுதலையும் அதோட சேர்த்து வச்சுருக்கிறேன். எல்லாம் நீங்கள் வீடு வாங்கணும், வீடு பராமரிக்கணும், இடம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாத்துக்குமே உங்களுடைய வேண்டுதல்கள் முருகருடைய கடவுளுடைய கந்த கடவுளுடைய அருளால் நல்லபடியாக நிறைவேற்றி தருவாருங்க. கவலைப்படாதீங்க. அதுக்கு ஒரு பாடல் இருக்குதுங்க. அந்த பாடல் அண்டர்பதி குடியேற மண்டசுரர் உருமாற அப்படிங்கிற ஒரு பாடல் இருக்குதுங்க. அதை நீங்கள் யூடியூப்பில் போட்டாலே உங்களுக்கு வரும். அப்படி இல்லைன்னா நானெல்லாம் வேல்மாரில் தான் ஒரு 48 நாள் படித்து விரதம் இருந்தேங்க. அதே மாதிரி நீங்கள் வேல்மாரிலுமே படித்து விரதம் இருக்கலாம். அப்படி அதுவும் இல்லை அப்படின்னா கந்த சஷ்டி படிக்கலாம் 48 நாள். அதுவுமே படித்து நீங்கள் விரதம் இருக்கலாங்க. கண்டிப்பாக உங்கள் வேண்டுதலை முருகர் நிறைவேற்றி வைப்பாருங்க. முருகர் அருள் எல்லாத்துக்குமே கிடைக்கணும்னு சொல்லி நானும் வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே கௌரி சுகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.